அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒருத்தர் இணைய போகிறாரு. அவர் பேர் சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ் அவர்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர இருக்கார், வந்துனே இருக்கார். அவரோட சேனலில் தான் இப்போ லைவ் போட்டிருக்கோம். என்னையா பண்ணிட்டு இருக்க? என் ஐடியா ஓப்பன் பண்ணி நீ விஜே பண்ணிட்டு இருக்க. ரொம்ப நாள் கழித்து நம்ம லைவ் போடுறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் கேட்க தான் என்னன்னு தெரியும். இதெல்லாம் படி, அவங்க ஏதாவது கேட்குறாங்க. ஹாய் ஹாய், இதில் பார்த்துக்கலாம்ல, இதிலே பார்த்துக்கலாம்ல. இல்லை இல்லை, வேறு எது அக்கௌண்ட்லேருந்து பார்க்கணும். சவுண்டு கரெக்டாக கேட்குதா பாருங்க. சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறேன்? ஆஃப் பண்ணிடுங்க. மேல் ஃபேனே போட்டுவிட்ருங்க. மேல் ஃபேனை போட்டாலும் அப்படி தான் இருக்கும். சரி, பேசிட்டே ஆய் சும்மா ஆய் பேசிக்கிட்டே இருக்கேன். சும்மா அவங்ககிட்ட ஏதாவது பேசிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வரோம் ஹாய் ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். ஹாய் அபிஷேக், ஹாய் ப்ரோ. ஹலோ ஹலோ, ஹாய் தருண் பிரதர், உங்கள் பேரை சொல்லியாச்சு. சாய் குமார், ஓகே ஓகே, பண்ணிடலாம் பிரதர், சீக்கிரமா. அதான் கமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி வாங்க, ஜாயின் பண்ணிங்க வாங்க. சரிங்க, சவுண்ட் மட்டும் கேட்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா? கேட்குதா? சரி பரவாயில்ல, வாங்க அப்படியே. அப்புறம் அந்த சாய் கிரண் 10 மில்லியன் வரைக்கும் போயிருந்தது. கிரண் பர்த்டே ஆந்திரா 7.5 மில்லியன். ஆந்திரா ஃபேன்ஸ்லாம் அவனுக்கு ஜாஸ்தி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு வாட்டி பாட்டு. ஹாப்பி பர்த்டே கிரண், கிரண் காட் பிளஸ் யூ கிரண், கிரண் கீழ்பாக்கம் கிரண், கிரண் 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 கிரண். இந்த பாட்டு தான் 7.5 மில்லியன் தாண்டி போயிருக்கு. விக்கிபீடியா மீம்ஸ் அவங்க மியூசிக் போட்டு நல்லா சூப்பரா பண்ணி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சூப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் மனோகர் பிரதருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட லியோ பாட்டு, தற்குறி பாட்டு, அதுக்கப்புறம் கோட், இந்த 3 ரிவ்யூ சாங்குமே அவர் மியூசிக் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாரு. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வியூஸும் கொஞ்சம் நல்லா போச்சு. அர்ஜுன் மனோகர் அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஜீவன் பாட்டு கூட நீ போட்டிருந்தேன். ஜீவன் போட்டிருக்கோம், அதுவுமே 1 மில்லியன் போயிருக்கு இப்போ ரீசெண்டா. ஜீவன் ஹாய் சொல் ப்ரோ, டெல் மை நேம். இல்லை ஜீவன், ஜீவன் உங்களுக்கு ஒரு சாங்கே போட்டாச்சு. ஜீவன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹைலைட்ஸ்ல இருக்குல்ல, ஹைலைட்ஸ்ல இருக்கு ஒரு சாங். ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, சீக்கிரமா பண்ணிடலாம். ஒரு மெசேஜ் பண்ணுங்க, பண்ணிடலாம். அப்புறம் இந்த லைவ் எதுக்குன்னா, ரொம்ப நாள் ஆச்சு. இது என்னோட 3rd லைவ் ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி 2 லைவ் போட்டிருந்தோம். அது ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆமா, 5000 இருக்கும்போது இது இப்போ ஒரு 10க்கு மேலே வந்துட்டோம். இன்னும் நிறையா போக வேண்டிய தூரம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பர்த்டே சாங்காக தான் வந்துன்னு இருக்கு. சரி, இப்போ என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்? அதாவது இப்போ நீ போய் பாட்டு பாடிட்டு இருக்கல தேட்டரில். ஆமாம். இப்போ உன்னை தேட்டர்லேயே விட மாட்டாங்க. என்ன ரிவ்யூ பண்ணுறோம்னா வெளியில் ஓடு. அதான் நம்ம குழப்பில் தான் மண்ணை வரி போடுவாங்க. நம்ம ஏதோ முன்னேறி போயின்னு இருக்கோம்னு நினச்சோம், தூக்கி பேக்கில் அடிக்கிறாங்க.
என்னன்னா உழைப்பும் கிடையாது, நீ சும்மா தான் போய் பாடிட்டு காசும் ஒன்றும் கிடையாது. சரி ஒன்னா பர்சனாலிட்டியா பெருசா பண்ணிக்கணும். இப்போ ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் டே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படம் நல்லா இருந்தா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஓடிடும். அது ரிவ்யூ பண்ணலன்னா நல்லா ஓடிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல. இது வந்து தவறான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. யூடியூபர் இல்லைன்னா சின்ன சின்ன படம்லாம் நிறைய வந்ததே தெரியாம போயிருக்கும். அதெல்லாம் யூடியூபர் தான் நல்லா காட்டியிருக்காங்க. அதை ரிவ்யூ எடுத்து எடுத்து போட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்க படத்தையும் பேசி பேசி தான் அந்த படம் வந்திருக்குன்னு தெரிய வச்சே ஓட வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இது வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா வருத்தமான விஷயம்தான். இப்போ படம் பார்க்குறவங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல உரிமை இருக்கு. அதையே கேட்டு யூடியூப்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம்தான். அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த ரப்பர் பந்தெல்லாம் வந்தது தெரிஞ்சிருக்காது. பேசி 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 பிரசிட் ஒரு படம் வந்துச்சுல, பயங்கரமா அந்த போனை மாத்திப்பாங்களே, ஆமா ஆமா அந்த படம்லாம் ஹிட் ஆச்சுன்னா அதெல்லாம் லோ பட்ஜெட் படம் தான், அதெல்லாம் நல்லா ஓடிச்சு. ஏன் இப்போ அமரனுக்கும் ரிவ்யூ எடுத்து போட்டாங்க, அமரன் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகலையா? ஒரு சில படம் ஓடலன்னா படம் நல்லா இருந்தா எப்படியா இருந்தாலுமே ஓடும். பேட் ரிவ்யூ இருந்தாலும் லவ் டுடே தான் சொல்றேன். லவ் டுடே அதெல்லாம் நல்ல ப்ரமோஷன் பண்ணாங்க ஆக்சுவலி. நல்ல பட் ப்ரமோஷன். ஆனா அது வந்து லோ பட்ஜெட் தானே, லோ பட்ஜெட் புதுசா வந்த படம் தான். இப்போ ரிவ்யூ பண்ணக்கூடாது, ரிவ்யூ பண்றதால உங்களுக்கு வந்து படம் சரியா ஓடலன்றது வந்துலாம் ரொம்ப தவறான கருத்து. ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட் படம், இந்த படம் வருதுன்னே நிறைய பேருக்கு தெரியாத படத்தெல்லாம் யூடியூபர் எவ்வளோ பெருசா ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. சவுண்ட் இருக்கிறேன். ஓகே ஓகே அதான் அப்போ அந்த மாதிரி அது அவங்க கருத்து போல. ஏன்னா அவங்க பிசினஸ் பாதிக்குது. அதே மாதிரி இப்போ எப்படின்னா நம்மளுமே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். சாங்ஸ் ஒரு படத்துக்கும் ஒரு சாங்ஸ் பாடி தான் நம்ம அந்த படத்துக்கு ஒரு சாங் மாதிரி பண்ணுவோம். ஒரு ரிவ்யூக்கும் நம்மளும் அந்த படத்தை பற்றி பேசுவோம். அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த படம் வந்திருக்குன்னு தெரிய வரும். நம்மளுமே நிறைய லோ பட்ஜெட் படத்துக்கும் பாட்டு பாடியிருக்கோம். அதை வச்சும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்லாம் பார்த்துருப்பாங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹெல்த்தியான விஷயத்த தடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ போறதால இன்னும் நல்லா ப்ரொமோஷன் தான் கிடைக்கும், இந்த படம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது நெகட்டிவா பேசினாலும் சரி, பாசிட்டிவா பேசினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு பேசினாதான் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, போன வாரம் ஒரு 5 படம் வந்துச்சு, அந்த படம் வந்துச்சா அந்த படம் டைட்டில் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஜாலியோ ஜிம்கானா மட்டும் இல்லை, கூட 4 படம் கிட்ட வந்திருக்கு. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, எனக்கே தெரியாது. நான் ரிவ்யூல போய் பாடுவேன், ரிவ்யூல பேசுவேன். ஆமா, எனக்கே தெரியாது. தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. இது ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு யோசிச்சு கரெக்டான முடிவா எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி தவறான முடிவுலாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஆமா, இப்ப வந்து நிறைய படம் நீங்க வரும், ஆனா அந்த படம் வந்துச்சுன்னே தெரியாம போகும். இப்பனா பேசி அந்த படம் நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இப்ப தெரியாமையே போயிடும். அப்ப வந்து சுத்தமா மார்க்கெட் இல்லாம தான் இருக்கும். இப்போ ஒரு சில படத்துக்குலாம் ப்ரமோஷனே யூடியூபர்ஸ் தான், அவங்க தான் நிறைய படத்தை ஓட வச்சிருக்காங்க. எப்படி சொல்றது, மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு வந்து மீடியா தான் காரணம், யூடியூபர்ஸ் தான் காரணம். இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 1 வீக் பொறுத்து போடணுமா? 1 வீக் பொறுத்தா 1 வீக்ல வேற படம் வந்துடும். அப்ப அந்த படத்துக்கு எப்போ ரிவ்யூ எடுப்பாங்க? ஓடிடிலே போட்டுருவாங்க. வேஸ்ட் அது. அப்ப ஓடிடில போட்டு அவங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து படத்தை பாரு, நல்லா இருக்கு நல்லா இல்லாதுன்னு சொல்லாத, நீ பாட்டுக்கு பாத்தியா கம்முன்னு போயிடு. அப்ப காசு கொடுக்குறாங்க ஜோக்கர். ஆமா, காசு கொடுக்குறவங்க வந்து எப்படி சொல்றது, பார்க்கிங்க்கு ஒரு 50 ரூபா, பெட்ரோல் போட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு ஒரு 200 ரூபாய் டிக்கெட் எடுத்து 200 ரூபாய் 250 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ளே இவங்க ஃபுட் எதுவும் அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஆமா, இப்படிலாம் பேசிருக்கே. சொல்லுங்க. நீ ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற, இதெல்லாம் பார்த்தா யாராவது ப்ரொடியூசரோட ஏதாவது சான்ஸ் கொடுப்பாங்க. ஏங்க, ஒரு பொதுவான பிரச்சனை தான், பேசிதான் ஆகணும்னா இப்பயும் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஒரு பெரிய படத்துல பண்ணணும்னா பாத்துக்கலாம். நீ அப்படி பேசுற உனக்கு நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ப்ரொடியூசரை எதிர்த்தே நீ பேசுறியா? ப்ரொடியூசரை எடுத்து பேசலையா? நானு எல்லாருக்கும் நாங்க தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப ஒரு பொதுமக்களா இருந்தா ஏன், இப்ப ப்ரொடியூசரும் படம் பாக்குறவர் தானே, அவர் படம் பார்க்க மாட்டாரா? பாப்பாருல.
பட் அவங்க எல்லாம் சேர்ந்து தானே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசரா எல்லா ப்ரொடியூசரும் சேர்ந்து முடிவு எடுக்கல, இது ஒரு பர்டிகுலர் டீமா சேர்ந்து யோசிச்சு பேசி ப்ரொடியூசர் கவுன்சில் தான் முடிவு எடுத்திருக்காங்க. அப்பனா எல்லா ப்ரொடியூசரும் அது ஒத்து வராங்க. அப்படி பார்த்தா அமரனும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கு, இப்ப கோட்டும் நல்லா ஓடி இருக்கு. அப்ப அதெல்லாம் எப்படி ஓடிச்சு? அதுவும் ரிவ்யூவர் வந்து ரிவ்யூ எடுத்தாங்க தானே, அதுக்கும் நம்ம போய் எல்லாம் பண்ணியிருக்கோம், அப்பயும் பேசியிருக்காங்க. படம் நல்லா இல்லைன்னா ஓடாது, அவ்வளவுதான். இப்ப படம் நல்லா இருந்தா எப்படி இருந்தாலும் ஓடும். நெகட்டிவா ரிவ்யூ சொன்னாங்கன்னு நீங்க பாக்குறவங்க பார்க்காம விட்டுருவீங்களா? இப்ப நீங்க வந்து தீவிரமான ஒரு அஜித் ஃபேனு, அஜித் படம் வந்திருக்கு போய் பாப்பீங்கல்ல, நல்லா இல்லைன்னு யாருன்னா சொன்னாலும் நீங்க போய் பாப்பீங்கல்ல, அது எப்படி உங்களோட மார்க்கெட் டவுன் ஆகும்? வந்து கங்குவா படம் எப்படி இருந்துச்சு? கங்குவா தான் பார்க்க சொல்றாங்க, நான் சொல்லணும். ஓகே தான், நீ நல்லா இருக்குன்னு சொன்ன. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். அதான் அந்த பாட்டு கூட பாடி இருந்தேன். சூர்யா சூர்யான போல இங்க யாரியா ஆக்டிங் இல்ல அண்ணன் ஒரு அலமரம், அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம். இந்த பாட்டு ஒண்ணு பாடினேன் சூர்யா அண்ணனுக்காக. அந்த அதுல வந்துட்டு சூர்யா நீ போறியா அப்படின்னு அதை கூட விடுங்க. இப்ப ஜாலியோ ஜிம்கானா படத்துக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணோம், ஆனா அந்த பாட்டை பாடவே இல்லை நம்ம. என்ன பாட்டு? ஜாலியோ ஜும்கானா பிரபுதேவ ஆக்டிங் இல்ல, ஜாலியோ ஜும்கானா ஓய்யோ. இந்த பாட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம், இத பாடவே இல்ல இந்த பாட்டை. ஏன்னா இது பிரபுதேவா படத்துல இருந்து சுட்டது. ஏஆர் ரகுமான் சார் பார்த்தா கோச்சிக்கு போறாரு. அந்த டியூன் எடுத்து ஆமா அதை எடுத்து நம்ம பிரபுதேவா ஓனாலாம் டியூன் பண்ண மாட்டேன், கேட்டா மியூசிக் டைரக்டர் எல்லாம் பண்ணுவேன், ஓனா போடுவோம். நிறைய மியூசிக் டைரக்டர் பார்த்து காப்பி வச்சும் போட்டுன்னு இருக்காங்க. ரீசெண்டா என்ன சாங் எழுதுனேன்? நான் லிரிக்ஸ் ரைட்டர்னு போட்டிருக்கல, என்ன சாங்? அதான் கங்குவா படத்துக்கு தான் எழுதுனேன், ஜாலியோ ஜிம்கானா. அதெல்லாம் வந்து லிரிக்ஸ் ரைட்டிங்ல வராது. நீ ஏதாவது கவிதை இது, ஏதோ ஒரு கவிதை சொல்ல இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. அந்த நம்ம பேச டாபிக் வந்தது வேற, நீங்க வேற எதுவும் போய் கண்டென்ட் வாங்க பெஸ்ட் விட்டு பேசுறேங்க. இருக்கு இவர் கண்டென்ட் மறந்துட்டாரு, இருங்க நான் எடுத்து கொடுக்குறேன், அப்புறமா பேசுவாரு கரெக்டா. சரி, ரிவ்யூ பத்தி நீங்க ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்றாங்க, FDFS ரிவ்யூ, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அது எனக்கு வந்து கருத்து ஒன்றும் கிடையாது. இவர் வந்து படம் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது பேச நம்மள நடிக்க சான்ஸ் கிடைக்காம போயிடும்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு. என்கிட்டயே கண்ணாபுரம் திட்டிட்டு இருந்தாரு. நானே ப்ரொடியூசர் ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சும்மா இது கிடையாது. ப்ரொடியூசர் ஆகி ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரி, இப்போ ரிவ்யூ எல்லாம் பண்ணலன்னா படம் நல்லா ஓடிடுமா? இல்ல அதில் வந்து உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் வந்து என்னன்னா சில யூடியூபர்ஸ் பண்ற தப்பு அது. சில யூடியூபர்ஸ் வந்துட்டு வேணுன்ட்டே நெகட்டிவா பேசுறத வந்து எடுத்து போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வியூஸ் போகுது, அதை வச்சு அவனுக்கு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவன் ஒரு அமௌண்ட் பார்க்கறாங்க. அதனால வந்து நம்ம அதையும் சொல்ல முடியாது, இதையும் சொல்ல முடியாது. ஓகே, நீ சொல்றன்னா சொல்லு, ஓகே. சில பேர் இப்போ தேட்டரில் அலோவ் பண்ணுறது இல்லை போல, வெளியில இருந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க பார்த்தியா. அப்போ வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க இதுக்கு, ஏன்னா ரிவ்யூஸ் வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஜாஸ்தி போகுது, தேட்டருக்கு வர மாட்டாங்க அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது நிறையா தேட்டர் ஓனர்ஸ்க்கு. அதனால அவங்க வந்து அவங்களும் வந்து ஆதரிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை ஆதரிக்கணும் இருப்பாங்க, அது எதிர்க்கவும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது போக அப்படியே சரியாயிரும். படம் வந்து நல்லா வந்தால் தேட்டரில் போய் பார்க்குறாங்க தானே எல்லாருமே. இப்போ ரீசெண்டாக கங்குவா படம் இப்போ அது ஆக்சுவலி நல்ல படம் தான், ஆனால் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது மேபி இப்போ நிறைய படம் மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. 1001 இப்போ பார்க்கும்போது அவங்க வந்துட்டு சூப்பரான படமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து 2050 100 பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம அப்போ மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம சில பேர் யோசிப்பாங்க. இல்லை உனக்கு பொறுக்க போகிற குழந்தையோ என்னோட பையனோ பசங்களோ வளர்ந்து அந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக் ஃபிலிமாக இருக்குது, நல்லா இருக்கு, இதை போய் எப்படி அந்த டைமில் வந்துட்டு சரியாக ஓடலன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி வரலாம் இல்லையா. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அதுதான் விஷயம். அப்புறம் அதான் கடைசியாக சொல்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ வந்து பண்ணி போடலாம், அதில் வந்து அதாவது போகாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீ வந்து ஒரு ட்ரெய்லரை பார்க்குறேன்னு வச்சுக்கேன், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படம் வந்து உனக்கு பார்க்கணும்னு தோணுதா?
போய் பார்த்துரு, அவ்வளோதான். நீ அதுக்காக வந்துட்டு ரிவ்யூ வந்தா பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில கூட்டம் இருக்காங்க. அது மைண்ட் வாஷ் ஆக்சுவலி. அதே மாதிரி அதாவது அந்த ரிவ்யூவை வைக்கிறவங்க வந்து உன்னை மைண்ட் வாஷ் பண்றான், நீ போவாதன்னு சொல்லி. ஆனா நீ அந்த ட்ரெய்லரை பார்த்து நல்லா இருக்கே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா ட்ரை பண்ணிடணும், போய் பார்க்கணும். நல்லா இருக்கும் நல்லா இல்லை, நீ ஒரு வாட்டி முடிவு எடுத்துனா அப்ப அவன் என்ன பண்றான், உன்னை வந்து அவன் மைண்டு வந்து உனக்கு புகுத்துறான். ஆனா இதுல வந்து யூடியூபர் வந்து எடுத்து போறதுலயும் ஒரு சில தவறுகளும் இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டரா இருந்தா அவரை பத்தி நல்லா சொன்னதை மட்டும் போடுவாங்க, பிடிக்காத ஆக்டர்னா நெகட்டிவா இருக்கிறத மட்டும். அது நிறைய விஜய் ஃபிலிமுக்கு வரும், அஜித் அவருக்கு வரும். ஏன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகும், அஜித் ஃபேன்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு நமக்குள்ள ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ நீயே வந்துட்டு விஜய் ஃபேன்னா நான் அஜித் ஃபேன் அப்படின்னா நான் வந்துட்டு பார்த்துட்டு படம் நல்லா இல்லை கிண்டல் பண்ணுவோம். அதனால முழுக்க முழுக்க ரிவ்யூவை நம்பியே முடிவு எடுக்க வேணாம், படம் பார்க்கலாமா வேணாமான்னு. உங்களுக்கு தோணுச்சா போய் பாருங்க, அவ்வளவுதான் சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவரோட படம் போய் பார்க்கணும், இந்த படம் வந்திருக்கு அப்படின்னா போய் பாருங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இந்த படம் நல்லா தான் இருக்கு 4 பேர்கிட்ட சொன்னா போதும், அவங்க போயிட்டு பார்க்க போறாங்க, அவங்க ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, அப்படியே மல்டிபிள் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். இது வந்து எல்லாரும் வந்துட்டு ரிவ்யூ, அது ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டம் தான். அதை வச்சு வந்துட்டு கோடி கணக்கில் பேர் இருக்காங்க. ரிவ்யூ போடுறது ஒரு எத்தனை பேர் பார்க்குறாங்க? மிஞ்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் பார்க்குறாங்க. ஆனால் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, அவங்கலாம் யாரு பின்ன? அவங்களும் போய் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவங்க நினைக்கிறது எப்படின்னா இந்த ரிவ்யூவை வச்சுதான் ஐயோ இது மாதிரி நெகட்டிவா போயிருக்கு, எல்லாரும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது தப்பு தான். பட் நெகட்டிவ் ரிவ்யூவை கம்மி பண்ணிக்கலாம். மேபி அந்த ரிவ்யூ இவங்க போடுறத வந்து வியூஸ்க்காக போடுறாங்க யூடியூபர்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், அதை வச்சு அவன் காசு பார்க்கணும், ஏன் பண்ணணும் அப்படின்றதுனால இதை வச்சாதான் நம்மளுக்கு வந்து போகுது. இப்போ உன்னோட இதுவே திட்டானே இருப்பாங்க, உன்னோட கமெண்ட்லேயே பயங்கரமா திட்டிகிட்டே இருப்பாங்க எல்லாருமே உன்னை. ஆனா உனக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டே இருக்கு. எப்படி? அது உன்னோட பாசிட்டிவிட்டி. நீ எவ்வளோ பாசிட்டிவா வச்சிருக்கியோ அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும், நீ போயிட்டே இருப்ப, மேலே 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 போயிட்டே இருக்க. அவ்வளோதான் விஷயம். இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல விஜயன்னா, அதை பத்தி என்ன நினைக்கிறார்? அது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். அவரோட எப்படி சொல்றதுன்னா அவர் என்ன பண்ணாலும் பயங்கர ட்ரெண்டிங்காகவே இருக்கு. அவர் எப்படி சொல்றது, ஒரு கொடி ஏற்றுறதுலேருந்து ஒரு மாநாடு நடத்துறதுலேருந்து அவர் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு அறிக்கை விடுறதுலேருந்து எல்லாமே பயங்கரமா ஒரு எல்லாருமே பேசுற மாதிரி ஒரு பரபரப்பான விஷயமா தான் இருக்கு எல்லாமே. அதுவும் இல்லாமல் இப்போ சேனல் வேற ஓப்பன் பண்ண போறாரன், கண்டிப்பா பயங்கரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களோட நியூஸஸ்லாம் போடணும்ல, அதுக்காகவே ஒரு சேனல் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இப்போ பாலிடிக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்க போறாரு வேற. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆனா ரொம்ப சூப்பரா கிளவரா யோசிச்சு தான் பயங்கரமா பிளான் பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாரு. இல்ல இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பட் ஆனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தார் அதெல்லாம் சொல்லக்கூடாது, இங்க எந்த கட்சி பத்தியும் பேசக்கூடாது. யோ நீ விட்டு பேப்பர் வச்சிருக்கல, இது எதுக்கு கண்டென்ட், என்னென்ன கண்டென்ட் பேசணும்ட்டு. விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா அண்ணன் ஒரு பெரிய சீக்கிரம் டிவி கேல பார்க்கலாம். அது எப்படி சப்போர்ட் பண்றதுனால அர்த்தம் பார்க்கலாம். அதான் வாழ்க்கை ஒரு வட்டம்ன்ற மாதிரி சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம், திடீர்னு எதுல வேணா இருக்கலாம், எதுலயும் இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா ஒரு பையன் வந்து கத்தியில குத்திட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர், அது ஒரு பெரிய பயங்கரமா பரபரப்பா போச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பாக்குறாங்களா? இல்லை, அது பார்க்கறது இல்லை தான், அது நிறைய பேர் சொல்கிறது தான். இப்போ எங்கள் அம்மாவே போனாங்கன்னா அது பிரசவ வார்டு ஆயா மாதிரி தான் எல்லா டாக்டர்ஸ் இருப்பாங்க, மூஞ்ச காட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தான். அது நடந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் போயிட்டு அதை பொறுமையாக போயிட்டு பார்த்து வரவங்கலாம் ஒரு சல்யூட் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். என்னன்னா இப்போ உடம்பு சரியில்லைன்றவங்களுக்கு 24 மணி நேரமும் உடம்பு சரியில்லாமல் எப்போ வேணா போவோம், எப்போ வேணா வருவாங்க. ஆனால் டாக்டர் வந்து 9 to 12 தான் இருப்பாரு. அப்போ 9 to 12 தான் உடம்பு சரியில்லாமல் போகுமா? மற்ற நேரம் போவாரா? அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றது உயிரை காப்பாற்றுறதுக்காக வச்சிருக்கீங்க. கேட்டால் எமர்ஜென்சி வார்டு இருக்கு அப்படின்வாங்க. 24 ஹவர்ஸும் எல்லாமே கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான் ஹெல்த்தியான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும், டாக்டர்ஸும் நிறைய பேர் இருக்கணும். எப்போ போய் கேட்டாலும் டாக்டர் வரல, டாக்டர் இல்லைன்னு சொல்றது. உனக்கு அப்படி தோணி இருக்கா? எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. எனக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கே டாக்டரை குத்தணும் போல போகலாம் வந்திருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி ஆமா, டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட் வந்து ஊர்பட்ட சைடு எஃபெக்ட் ஆகும். நம்ம ஒரு வியாதிக்கு போயிருப்போம்,
அந்த டேப்லெட் போட்டோம்னா அதை விட இன்னும் ஒரு வியாதி வரும், திருப்பி அதுக்கு மாத்திரை போடுவோம், அதை விட இன்னொரு வியாதி வரும், அப்படியே ஒரு செயின் மாதிரி அந்த மாதிரி தான் போவோம். அதுவும் இல்லாமல் ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க, இந்த ஸ்கேன்ல சரியா தெரியல, அந்த ஸ்கேனு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி எழுதி கொடுக்கறது. எப்படி சொல்றதுன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஆதரிக்கிறார். ஆமாங்க, அதாவது நான் என்ன சொல்றேன்னா முழுக்க முழுக்க அந்த பையன் பண்ணது கரெக்ட்னு நான் சொல்ல வரல. அவன் கத்தியில குத்துனானா அது தப்பு தான். என்ன பண்ணிருக்கலாம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அங்க ஹாஸ்பிட்டல்லே ஹையர் அபிஷியல்ல சொல்லியிருக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இல்ல மீடியால பிரஸ் யாருன்னா கூட்டு போய் பேசியிருக்கலாம். இதை விட்டுட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டா கத்தி எடுத்துன்னு போய் குத்திட்டான். அது அவங்க அம்மா மேல இருக்க பாசத்துல ஏதோ பண்ணிட்டான். ஆனா தப்புதான் அது. எப்படியா இருந்தாலும் தப்புதான். அதை சொல்லி அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அதுக்குள்ள ஒரு உயிரே போயிடுற லெவலுக்கு. ஆமா கண்டிப்பா அதுவுமே பண்ணுவாங்களான்றது டவுட் தான். இமிடியேட் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னும் போது டாக்டருக்கு தான் பார்ப்பாங்க. பேஷண்ட் வந்து பேஷண்ட்னா நிறைய பேர் வருவாங்க. போறதெல்லாம் அன்றாட கூலிங்க தானே போறாங்க. அதனால அவங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பணக்காரங்க எல்லாம் கொஞ்சம் காசு. அதுவும் இல்லாம என்னன்னா அவங்களோட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்கல்ல. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போது நிறைய பேரால பே பண்ண முடியாது. அவங்க நிறைய பேஷண்ட் வரட்டால டாக்டராலையும் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணோம், டாக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஹாஸ்பிட்டல்ல. 24 மணி நேரமும் ட்ரீட்மெண்ட் பார்த்தா அப்போ அவங்க வந்து கொஞ்சம் எந்த டைம் வேணா வந்து பார்ப்பாங்க. இப்போ 9 to 12 இல்லை 10 to 12 தான் பார்ப்பேன்னா அந்த 2 மணி நேரத்தில் பார்த்துடணும். அவங்கவுங்க எங்கேருந்து வருவாங்க, திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை அந்த மாதிரி இருந்து கூட வருவாங்க சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே சென்னைக்கு. அப்போ அவங்க வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரணும்னா அப்போ ப்ரெஷர்ல அவங்களுக்கு அடுத்த நாளும் வரணுன்றதுக்காக டாக்டரை பார்த்துடணும், சட்டப்பட்டாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தமா ஆயிடுது. அதனால என்ன பண்ணணும்னா 24 ஹவர்ஸும் மாத்திரை கொடுக்கறதுலேருந்து ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து என்ன ட்ரீட்மெண்ட் ஒர்க்குனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா டைம்லயும் கிடைக்கணும். அப்படி பண்ணாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். இப்ப டாக்டர் வந்து 9 to 12 தான் இருப்பாருன்னா அப்ப 9 to 12 தான் உடம்பு சரியில்லாம இருப்பாங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த ஸ்பெஷலிஸ்ட் 2 நாள் ஓபி, அந்த ஸ்பெஷலிஸ்ட் 2 நாள் ஓபினா அப்போ உடம்பு சரியில்லாம இருக்கவங்க அந்த 2 நாள் ஓபிக்கு மட்டும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவுமே ஒரு பெரிய ப்ரெஷர். இப்போ எந்த ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட் டாக்டரோ என்ன ரெக்வெஸ்ட் டு ஜாயின் வருது, யாராவது அக்செப்ட் பண்ணணும். யார் பண்ணுவோம் ஜாயின் பண்ணுவா? வரமாட்டானுங்க, சும்மா. வயிறுக்கு மட்டும் பாக்குறவங்க, கிட்னிக்கு மட்டும் பாக்குறவங்க, பிரெயினுக்கு, தலைவலிக்கு, அந்த மாதிரி ஜெனரல் டாக்டரு, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய கேட்டகரியில. இப்போ எல்லாருமே எல்லா நாளும் அவைலபிளா இருந்தாதான் அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து டக்குன்னு பார்த்துட்டு ஈஸியா போக முடியும். இப்ப அந்த 2 நாள் தான் அவர் இருப்பாருன்னா அந்த 2 நாளைக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இது எல்லாமே எல்லா நாளும் ட்ரீட்மெண்ட் கரெக்டா கிடைச்சி எல்லாருக்கும் டேப்லெட் கொடுக்கறதுல இருந்து கரெக்டா கவனிக்கிறதுல இருந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணாதான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்க முடியும். ஆமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய இன்க்ரீஸ் பண்ணனும், அவ்வளவுதான். ஆமா டாக்டரை இன்க்ரீஸ் பண்ணனும். ஒரே ஒரு டாக்டரை உள்ள உட்கார வச்சுட்டு 150 பேஷண்ட் ஆரம்பிச்சா 150 பேஷண்ட் கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? ஆனா அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பாக்குறாங்க. அதுல பிராக்டிஸ் டாக்டர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா தான இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், பட் ஹேண்டில் பண்றதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்றது போறது. அதான் என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன மெயினா பண்ணணும்னா ஸ்டாஃப்ஸ் அதிகப்படுத்தணும். ஸ்டாஃப் எல்லா ஸ்டாஃபும், டாக்டர்னு இல்ல, அந்த நார்மலா பில் பண்றதுல இருந்து எல்லா இடத்துலயுமே ஸ்டாஃப் அதிகமா பண்ணணும். எனி டைம் என்ன போனாலும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும், ரிப்போர்ட் வாங்கணும்னா 4 மணிக்கு தான் வரணுமா, 6 மணி வரைக்கும் தான் தருவாங்க. அது அப்போ அவங்களுக்கு எமர்ஜென்சியா வேணும்னா அவங்க அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல. அந்த மாதிரி எல்லாமே எல்லா டைம்லயும் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம தடுக்க முடியும். மணி கிங் யாரோ ஜாயின் பண்றாங்க போல, வரீங்களா? நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல எங்கேயாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க அத பத்தி சொல்லுங்க. கவர்மெண்ட் இல்ல, பிரைவேட்லயும் நிறைய தப்புலாம் நடக்கலாம். பிரைவேட்ல டாக்டரே வந்திருக்க மாட்டாங்க, ஆனா டாக்டர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு பே பண்ற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம பே பண்ண போறோம்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் டாக்டர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பே பண்ணிட்டு டாக்டரை போய் பார்க்கலாமா, நம்ம தான் டாக்டர் இன்னும் வரல,
இனிமேட்டு தான் வருவாங்கன்னு. அதே மாதிரி டேப்லெட் பிரைவேட்ல எழுதி தரது எப்படின்னா, அங்க மட்டும்தான் அந்த டேப்லெட் கிடைக்கும். அந்த டேப்லெட் என்ன பண்ணுவாங்கன்னா வேற எங்கேயும் கிடைக்காது. இப்ப எழுதி கொடுக்கும் போது நிறைய நாளைக்கு எழுதி கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த டேப்லெட் ஒரு மாசத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா 1 மாசத்துக்கு மொத்தமா வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க. நீங்க ஒரு 4 நாள் போடுறீங்க, செட் ஆகலன்னா அந்த டேப்லெட் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்க மாட்டாங்க. அப்போ உங்க காசும் வேஸ்ட், ட்ரீட்மெண்ட் பார்த்த காசும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அந்த டேப்லெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு எழுதி கொடுத்து அது அப்புறமா எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு மொத்தமா காசு வந்துடணும்ல. அதே மாதிரி டாக்டர் வரலன்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபீஸை வாங்கிடுவாங்க. ஸ்கேனு அந்த மாதிரி நிறைய அதுக்குதான் வந்து அந்த இந்தியன் தாத்தா மாதிரி போட்டுவாங்க. அதுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா குத்துற லெவலுக்கு எல்லாம் போவாங்க. படத்துல இவங்களே காட்டுறாங்க, அப்ப ரியலா நடக்கும்போது குத்துற மாதிரி தான் போவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, இல்ல முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல மட்டும் குறை சொல்லவே கூடாதுங்க. பிரைவேட்லயும் நிறைய தப்பு எல்லாம் நடக்குது. காசு கொடுத்துட்டு அதாவது உட்கார வச்சு, ஆமா ரொம்ப உட்கார வைக்கிறது, ஒரு எப்படி சொல்றது, டாக்டர் வரலன்றது, ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறது, அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. 24 ஹவர்ஸும் ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்க. இப்போ போன உடனே பார்க்கணும்னா அந்த மாதிரிலாம் முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது பிரைவேட்டும் சரி கவர்மெண்ட்லயும் சரி டாக்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம். எல்லா டைம்லயும் போனா எல்லா டாக்டர்ஸும் அவைலபிளா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனையை குறைக்க முடியும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம்னா, தனுஷ் நயன்தாரா பிரச்சனை பெருசா போயிட்டு இருந்தது. இப்போ இதுல தனுஷ் வந்து 10 கோடி கேட்டிருக்காரு. ஒரு நஷ்டஈடானா அது எதுக்காக? நயன்தாரா பிடிக்கும், தனுஷ் பிடிக்கும், விக்னேஷ் சிவனானதும் பிடிக்கும். பாக்கட்டையா, அதான் எதுக்கு நான் கேட்டீங்க 10 கோடி எனக்கு தெரியல. நீங்க வேணா சொல்லுங்க. அவங்கதான் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதோ வந்திருக்காங்க போட்டுருக்காங்க. படையப்பா 2 வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு சொந்தக்காரனுக்கும் பிரச்சனை இருக்கும். வேற ஒரு சொந்தக்காரனுக்கு கல்யாணம் இருக்கும், நம்ம போவோம்ல, அந்த மாதிரிதான் அவங்க பேசி தெரியல. அது ஒரு 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்டிருக்காருன்னா அது கண்டிப்பா பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஆனா நயன்தாரா மேடம் பயங்கரமா வச்சு செய்யற மாதிரி பேசி விட்டாங்க அவரை பத்தி. அது உண்மையா அவர் கேரக்டர்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவர் ஒரு நடிகரா தான் பார்த்திருக்கோம். நடிகரா ஒரு சூப்பர் நடிகர். அவரு பயங்கரமான மல்டி டேலண்டட் பர்சன், ஆக்டர், சிங்கர், லிரிக்ஸ் ரைட்டர், டைரக்டர், பயங்கரமா சொல்லலாம். அவர் வந்து இப்போ எப்படி ஆயிட்டாருன்னா, இளையராஜா உருட்டுறாருல, அவர் வந்து சாங் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அதுக்கான காசு 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்டிருக்காரு. அவரும் அந்த மாதிரி ஆயிட்டாரு. என்ன போடுறாங்கன்னா இதுல இன்ஸ்டாகிராம் மீம்ஸ் எல்லாம், இளையராஜாவோட பயோபிக் நடிக்க போறாரு அவரு, அதனால இளையராஜா மாதிரி ஆயிட்டாரு சொல்லி போட்டு கலாய்ச்சி. அதான் இது நம்மளுக்கு சரியா தகவலாம் நம்மளுக்கு தெரியாது. அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. ஆனா 3 செகண்டுக்கு ஆமா அது அவங்களோட பிசினஸ், அவங்களோட தனிப்பட்ட. இதுல வந்து நம்ம நயன்தாரா மேடம் குறை சொல்றதோ இல்ல தனுஷ் அண்ணனை குறை சொல்றதோ இந்த மாதிரி நம்ம எதுவும் சொல்றோம். அதை வச்சு நிறைய பேரு அது கண்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது அவங்களோட விருப்பம், அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான். இவங்க யாரோ ஹாய் சொல்றாங்க. லவ் ஆனந்த் ஹாய் ஹாய் விட்டு பாக்குறாரு. துண்டு சீட்டு பாக்குறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கவர் பண்ணியாச்சு. இல்ல வேற என்ன இருக்கு? கங்கோ பேசிட்டோமா? பேசியாச்சு. பப்ளிக் இஷ்யூஸ்னா என்னன்னா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? பப்ளிக் இஷ்யூ இப்போ வந்துட்டு நீயே ஒரு இஷ்யூ பாட்டு பாடி எல்லாத்தையும் கொள்றீங்க. ஹாப்பி பர்த்டே சாங் போட்டு உண்மையிலேயே ப்ரொஃபஷனலா பாடணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா ப்ரொஃபஷனலா ஒரு நல்ல பாட்டு, அம்மா பாட்டு, அப்பா பாட்டு அந்த மாதிரி பாடி நானும் போட்டுட்டு தான் இருந்தேன். கோட்ல வர பாட்டும் பாடிலாம் போட்டேன். ஆனா பெருசா வியூஸ் போல. ஆனா பர்த்டே பாட்டு போட்டா 6 மில்லியன் போகுது, 5 மில்லியன் போகுது, 1 மில்லியன் போகுது. நான் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த பாட்டை போட்டுட்டு இருக்கேன். அதுல ஏதாவது இப்போ ஏதாவது சினிமா வாய்ப்பெல்லாம் வந்திருக்கா? ஏதாவது சினிமா வாய்ப்பு எதுவும் வரல இப்போதைக்கு. சினிமா வாய்ப்பு எதுவும் வரல. வந்தா கண்டிப்பா பண்ணலாம். அவரு ஒரு திவாகர் ஒரு பாத்தியா, அவரு பெருசா போயிட்டாரு. அவரோட வளர்ச்சி சூப்பரான வளர்ச்சி, பயங்கர அசுர வளர்ச்சி. வாட்டர் மெலன் ஸ்டார். வாட்டர் மெலன் ஸ்டார். எப்படி அவரை பார்க்கணும்னு எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. பாப்போம், கூடிய சீக்கிரம் சந்திக்க. ஒரு ஏதோ ஊரு ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போறாரு போல.
ஆமா ஆமா. அமரன் படம் நீங்க பாத்தீங்கல்ல? பார்த்தாமா. அமரன் படம் எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம வந்து ரிவ்யூவரை பத்தி அவங்க பயங்கரமா சொல்லிட்டாங்க. நம்ம அமரன் படத்தை பத்தி பேசாம விடக்கூடாதுல்ல. சிவா அண்ணன் படம் பாத்துட்டோம். அது இல்ல இல்ல, அதுக்கு நம்ம பண்ண பாட்டு எவ்வளவு பொருத்துன்னு பாத்தீங்களா? அமரன் படம் ஹிட் தானுங்கோ, எஸ்கே ஆக்டிங் இல்ல அல்டிமேட்டுங்கோ, மார்க்கெட் இல்ல மாசு தானுங்கோ, அண்ணன் கலெக்ஷன் இல்ல கில்லி தானுங்கோ, எங்களோட இளைய தளபதி அண்ணன் எங்களோட இளைய தளபதி. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரியே படம் செம்ம கலெக்ஷனு, செம்மையா ஓடினு இருக்கு இல்ல? இந்த லைனுக்கு ஏத்த மாதிரி தானே ஓடினு இருக்கு. படம் பயங்கரமா போயின்னு இருக்கு. கோட்டோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கலெக்ஷன் லெவல்ல. அது எவ்வளவு அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல. ஆனா பயங்கரமா கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி. அண்ணன் துப்பாக்கியை கொடுத்தாரு, துப்பாக்கியை சூப்பரா தூக்கி நிறுத்திட்டாரு அப்படிலாம் சொல்லின்னு இருக்காங்க. படம் உண்மையிலே எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க, நானும் சொல்றேன். நானும் பாத்துட்டேன், இவரும் பாத்துட்டாரு. ரெண்டு பேரும் போட்டிருந்தோம் வீடியோல. நல்லா இருக்கு படம். சூப்பர். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரியல் ஆர்மி மேன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஸ்கிரீன்ல உடம்பு ஏத்துறதுல இருந்து, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு பேசுறதுல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா. ஒரு ஃபேமிலி மேனா போய் அவங்க ஃபேமிலியில இருக்கும் போதே எப்படி இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா நடிச்சிருந்தாரு. அதுவும் சாய் பல்லவி ஆக்டிங் வந்து வேற 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 மாதிரி செம்ம. லவ் சீன்லாம் ரெண்டு பேருமே அப்படியே பிச்சு உதறிட்டாங்க, செம்மையா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு எப்படியும் ஆஸ்கார் அவார்டு, நேஷனல் அவார்டு எல்லாமே கன்ஃபார்மா வாங்கிடுவாங்க. எஸ்கே அண்ணனும் சாய் பல்லவி மேடம் டைரக்டர் கன்ஃபார்மா வாங்கிடுவாங்க. எல்லாருக்குமே மேக்சிமம் அந்த டீமுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும் இந்த வருஷம், நிறைய வாய்ப்பு இருக்கு இல்ல? கன்ஃபார்மா. ஏன்னா இது எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க இந்த படத்தை மேக்சிமம் நிறைய. ஏன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா அதுல ஒரு 50 பேருக்கு ஒரு படத்தை பிடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். பாதி பேர் பிடிக்கலன்னு வாங்க, பாதி பேர் பிடிச்சிருக்குன்னு வாங்க. ஆனா இதுல ஒரு மேக்சிமம் ஃபுல் பர்சன்டேஜ் ஒரு 100 கிட்ட தொட்டுட்டாங்க அவங்க. அவ்வளவு பேரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நம்மளுமே மூவி ரிவ்யூ எடுத்தோம், ரிவ்யூ கொடுக்குறோம், வேற யாருன்னா கொடுக்கும் போதும் பார்ப்போம். மேக்சிமம் செலிபிரிட்டில இருந்து நார்மல் ஆள்ல இருந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். எமோஷனல் சீன்லாம் எல்லாருமே அழுகுற லெவலுக்கு போயிட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு. அஜித் படம் வருதுல்ல, அதான் விடாமுயற்சி தான் வரும்னு நினைச்சுன்னு நம்மளும் விடாம அதுக்கு முயற்சி பயணம் இருக்கும். அது வர மாதிரி தெரியல. நம்மளாவே இனிமேட்டு தேட்டர் வாசல்ல சேர்க்க மாட்டாங்க போல. நம்ம அஜித்துக்கு ஒரு பாட்டை பாடுவோம்னு நினைச்சோம், நடக்காது போல. பார்க்கலாம். ஏதாவது பர்த்டே சாங் வேற ஏதாவது லைன்ல ஏதாவது சாய் நித்தின் ஹாய் அண்ணா சொல்லிடலாம். ஹாய் நித்தின். ஹாய் ப்ரோ. ஹாய். பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியுமா? இல்ல, என்ன விஷயம்? முடிச்சிடலாமா? அப்போ முடிச்சிக்கலாமா? ஸோ அந்த ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடு. அப்புறம் பர்த்டே வீடியோ வந்து சில பேர் ஃப்ரீயா. ஆமா, நமக்கு நிறைய மீடியா சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல, யூடியூபர்ஸ், நியூஸ் சேனல், இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நாங்க இப்போ வந்து கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நம்ம பாட்டு வைரல் ஆனதுல இருந்து நம்ம நிறைய இடத்துல பாடி இருக்கோம். நிறைய சோசியல் மீடியா பர்சன்ஸ் எல்லாம் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்க்கு நாங்க நன்றி சொல்லணும். நிறைய சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், டிவி சேனல்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே. இதுல மெயினா பாத்தீங்கன்னா அதான் இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். இதுல நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலுக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம பாடினது வந்து என்டிடிவிக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள். லியோ சாங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்டிடிவில தான் பாடினோம் இல்லையா? அதுக்கப்புறம் சேனல்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். விஜய் டிவிக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள். ரெடி ஸ்டெடி போஸ்டோட தான் விஷால் அண்ணனுக்கும் அப்புறம் வேற யாரு புகழ், விஷால் அண்ணனுக்கும் புகழ் அண்ணனுக்கும் பாடினோம். அதனால விஜய் டிவிக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் லியோ சாங் வந்து நம்ம வெற்றி தியேட்டர்ல பாடினதான் ரொம்ப ரொம்ப பெருசா வைரல் ஆச்சு. அதுக்கு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. அந்த சாங் எடுத்து போட்ட எல்லா மீடியா பர்சன், எல்லா நண்பர்களுக்குமே பெரிய பெரிய நன்றி. நியூஸ் சேனலா இருக்கட்டும், யூடியூபர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. இதுல ஸ்பெசிபிக்
ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. இந்தியா கிளிட்ஸ் இருக்காங்க, வரலாறு பேசுவோம், சினி உலகம், என்டிடிவி, பிஹைண்ட் உட்ஸ், கலாட்டா, சென்னை வாலா, அப்புறம் என்ன சேனல் இருக்கு சொல்லாதது, எஸ்எஸ் மியூசிக், பிங்கோ, தமிழ் டாக்ஸ், செய்தி மலர், பாலிமர் நியூஸ், நியூஸ் சேனல்லாம் சொல்லிடலாம். பாலிமர் நியூஸ், சன் டிவி, சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், சன் நியூஸ், 24x7 நியூஸ்னு ஒன்று வரும், அது, மாலை மலர், குமுதம் டிவி, அவங்கலாம் நிறைய வாட்டி நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பாலிமர் நியூஸ், தந்தி நியூஸ் தான் நிறைய வாட்டி போட்டிருக்காங்க. நம்மளோட செல்வா பாலாஜி வந்துட்டு, அண்ணா திருஷ் நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? அதனால எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றிகள். இது வரைக்கும் நாங்க ஷார்ட் பிலிம்ல லிரிக்ஸ் ரைட்டிங், சாங்ஸ் பாடுறது, ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றிகள். பார்ப்போம், பெரிய படத்துல நடிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பிக் ஸ்கிரீன்ல வருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். Until then, bye from. Thank you, bye. Singer Star Thiruvengadam, Thirush and Lokesh. நன்றி. நன்றி, வணக்கம்.